சூர்யா சாரும் ரெடியாக இருக்காரு. வெற்றிமாறன் சார் படம் பண்ணுறேன்னு இருக்காரு. வேலை நடந்தது. சச்சின் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரவுண்டு கொள்ள லாபம் இருக்கு. மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி நடிக்கும் அலங்கு இன்று முதல். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. ஸோ ஃபஸ்ட் டேயோட கலெக்ஷனே வந்து 10.3 அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார். எனக்கு வந்த தகவல் வந்து நீங்கள் சொன்னதுக்கு இதுவரையிலும் இண்டஸ்ட்ரியுடைய ரெக்கார்டை ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இதுவரையிலும் வரல. அப்படி ஒட்டு மொத்தமாக வந்து 100க்கு 100 சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சிலாகித்து ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து மற்ற லாங்குவேஜில் பண்ணுற தைரியம் இதுவரையிலும் யாருக்கும் வரல. கண்டிப்பாக இது அடிக்கும் கோலுன்றது மாத்திரம் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து கன்னடா ஆர்டிஸ்ட் சுதீப் காக்க காக்க ரீமேக் ரைட்ஸ். ஒரு ஹீரோவே இந்த கதையில் நடிக்கணும்னு வந்த பிறகு நீ எடுத்துக்க தம்பின்னு எவ்வளோ கொடுக்கணும் இல்லை வேணாம். சச்சின் வந்து புனித் ராஜ்குமார் வச்சு தான் எடுக்கிறதுக்கு இருந்தேன். ஆல்ரெடி விஜய் சார் சொல்லி வச்சுருக்கோம். அவருடைய டேட்ஸ் தள்ளி போய் இது பண்ண முடியாதுன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம். தெரிய கூட நான் புனித் ராஜ்குமார் தான் பேசினேன். ஸ்பெஷலி சச்சின் திருப்பியும் தேட்டருக்கு கொண்டு வரோம். ஆமாம், கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். ஜெர்மனியில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசூலாயிருக்கு. ஒரே ஷோ ஆல் ஷோ அந்த ஷோ ஃபுல்லாக ஒரு ஷோவும் ஃபுல்லாக போச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஏப்ரல். ஆமாம், அதாவது முதல் ரவுண்டு வந்த லாபத்தை விட இந்த ரவுண்டு கொள்ள லாபம் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். காஸ்டியூமு அந்த அவருடைய மேனரிசம் டிஸ்ட் வச்சு தானே பேன் இண்டியா. ரஜினி சாருக்கு பிகினிங்காக அவர் படம் தான் எல்லா லாங்குவேஜிலும் போச்சு. பேன் இண்டியா படம் தான் புஷ்பாவும். நார்த் இந்தியாலாம் மிரட்டுது. அதாவது சூர்யா சாரும் ரெடியாக இருக்காரு. வெற்றிமாறன் சார் விடுதலை முடிச்சுட்டு அந்த படம் பண்ணுறேன்னு இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பர். அதாவது படம் ரிலீஸ் ஆகிட்டு நாளைக்கு வர தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் ரிலீஸ் வச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக கூலாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் சொல்கிறதா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது தெரியல. எப்படி இருக்குது சார்? கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிருக்கா இல்லை நாளைக்கு ரிலீஸ் நினைச்சு? நேற்றுக்கு முதல் நாள் வரலாம் அந்த டென்ஷன் இருக்கலாம். நேற்று வந்து அதுக்கு வந்து கட்டியம் கூடுற மாதிரி கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அங்கே சொல்கிறது என்னென்னா இதுவரையிலும் இண்டஸ்ட்ரியுடைய ரெக்கார்டை ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் வந்து கிராஸை வந்து யாரும் இதுவரையிலும் வரல அப்படின்னாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கடுத்து ஒவ்வொரு மனிதர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் பெரியவங்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து 100க்கு 100 சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சிலாகித்து என்ஜாய் பண்ணி உத்வேகத்துடன் அவங்க உச்சரிக்கிற அந்த துணியும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது இதுவரையிலும் நம்ம பண்ண படங்களில் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தராவது 1-2 பேராவது பரவாயில்லைங்க ஓகே அப்படின்ட்டு போவாங்க. இதுங்க வந்து உற்சாகம் பீரிட்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி திளைச்சது பார்க்கும்போது உண்மையாக நம்ம இந்த கதையை நம்ம செலக்ட் பண்ணது அதுக்கு மேலே மக்கள் கொடுக்குறாங்கன்ற சந்தோஷம் தான் எனக்கு இருந்தது. சூப்பர். ஸோ ஃபஸ்ட் டேயோட கலெக்ஷனே வந்து 10.3 அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. போட்டது என்ன, இப்போ அங்கே எடுத்தது எவ்வளோ, அது முடியும் போதும் சொல்ல முடியும். எனக்கு வந்த தகவல் வந்து நீங்கள் சொன்னதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. அது அவங்களா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அங்கே. அது அப்போ நமக்கு வந்து கட்டியம் கூறும். அதே நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரியுடைய ரெக்கார்டுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. முன்னொரு ஒரு செய்தினா ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 நாள் கழித்து மற்ற லாங்குவேஜில் பண்ணுற தைரியம் இதுவரையிலும் யாருக்கும் வரல. அப்போ எனக்கு வந்திருக்குதுன்னா எனக்கு படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டு, அந்த நம்பிக்கை, அந்த உத்வேகம், கண்டிப்பாக இது அடிக்கும் கோலுன்றது மாத்திரம் எனக்கு தெரியும். அதனால தான் 2 நாள் தள்ளி வச்சேன் நான். ஏன்னா இங்கே எனக்கு தேட்டர் நிறைய கிடைக்கணும். கம்மியான தேட்டரில் போட்டோமா அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அந்த கிறிஸ்மஸ் விட்டுட்டு மறுநாள் விட்டுட்டு நான் வந்து வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து 27க்கு தேர்ந்தெடுத்த காரணமே படத்து மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வீண் போகலை. ஆனால் இந்த இப்போது ஓகே இது மேக்ஸ் படம் மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ண போது டவுட் இல்லை. பட் எப்பவுமே இவ்வளோ கேல்குலேட்டிவாகவே இருப்பீங்களா? சம்டைம் உங்கள் கேல்குலேஷன் தப்பாக இருக்கா? அப்படி இல்லை. எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் ஒன்று எடுத்தேன்னா அதை நிறைவேற்றுவேன். சில நேரங்களில் சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் காலத்துடைய சூழ்நிலையில் ஒரு சேஞ்சஸ் வரது உண்டு. அந்த மாதிரி நான் 1-2 சந்திச்சிருக்கீங்க.
ஓகே. அண்ட் சார், எனக்கு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, ஒரு கன்னட ஆக்டர் சுதீப் அவர்கள், ஆனால் ஷூட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வை வாஸ் இட்? ஏன் பர்டிகுலராக சுதீப் தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்? இல்லை, 2004 வந்து சுதீப் வந்து ஒரு 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 அதாவது அப்கமிங்கில் முன்னணிக்கு வரக்கூடிய ஒரு ஹீரோ. இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் அந்தஸ்தில் அந்த பொசிஷனில் அவர் கிடையாது. அப்போல்லாம் வந்து அந்த பீரியடில் வந்து இன்னும் முன்னணி ஹீரோக்கள்லாம் இருந்தாங்க. ராஜ்குமார் சார், விஷ்ணுவர்தன், இந்த மாதிரி ரவிச்சந்திரன், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதனால் அப்போ இவர் அப்கமிங் ஹீரோ. அப்போது ஒரு நாள் வந்து அவர் எங்கள் ஆஃபீஸில் வந்து காக்கா ரீமேக்ஸ்க்காக வந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. நான் வந்தோடனே யாரோ நிற்கிறாங்கன்னு நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து பார்த்து, தம்பி நீங்கள் என்ன சார்? நான் வந்து கன்னட ஆர்டிஸ்ட் சுதீப்பு, நான் வந்து காக்கா ரீமேக் ரைட்ஸ் வேணும். சரி, எடுத்துக்கப்பா அப்படின்னேன். எவ்வளோ பணம் தருது? ஒரு ஹீரோவே இந்த கதையில் நடிக்கணும்னு வந்த பிறகு என் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன். இந்த மனிதருக்கு நம்ம எதுக்கு பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு பணம் நீ எடுத்துக்க தம்பின்னு. எவ்வளோ கொடுக்கணும்? இல்லை வேணாம்ப்பா பிரின்னு. உடனே என்னுடைய அலுவலக மேனேஜர் நாகராஜ் கூப்பிடுன்னு ஒரு லெட்டர் பேட் எடுத்து எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் பொறுத்து அவர் அதை எடுக்க முடியல. அது திரும்ப வந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் அதை நான் வந்து அந்த நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அப்கமிங்கில் வர ஹீரோக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்தாரு, இப்போ நம்ம இவ்வளோ உயர்ந்திருக்கிறோமே அப்படின்றது அவர் நினச்சிருக்கலாம். நான் இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு வந்து கன்னடத்தை, ஏன்னா நான் எல்லா லேங்குவேஜும் படம் எடுத்துட்டேன். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் கன்னடத்தில் மாத்திரம் எடுக்கலை. அதுக்கு முன்னுதாரணமாக சொல்லப்போனால், நான் வந்து சச்சின் வந்து புனித் ராஜ்குமார் வச்சு தான் எடுக்கிறதுக்கு இருந்தேன். அப்போது ராஜ்குமார் சார் இப்போ புதிய செய்தி இது, காட்டிலேருந்து வந்து பத்திரிகைலாம் பேட்டி கொடுக்குறாரு. அந்த நேரம் பார்த்து என்னை வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குமார்ன்றவர் என்னை அழைச்சும் போய் ராஜ்குமார் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி விஜய் சாருக்கு சொல்லி வச்சுருக்கோம், அவருடைய டேட்ஸ் தள்ளி போய் இது பண்ண முடியாதுன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறேன். பேசிவிட்டு இந்த மாதிரி கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சி நீங்கள் உடனே புனித் ராஜ்குமாரை பாருங்கன்றாங்க. புனித் ராஜ்குமார் வந்து ராக்லின் வெங்கடேஷ் சாருடைய ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு அவர் படத்தில் தான் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னுக்கிறார். அங்கே போனோன்னே அங்கே போய் பார்த்துட்டு அவரோட சாப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு இந்த மெசேஜ் மாத்திரம் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்தோடனே விஜய் சார் இந்த கதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு நான் அதை தவிர்த்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ சுதீப்புக்கு பண்ணணுன்ற சூழ்நிலை. நான் கூட நான் புனித் ராஜ்குமார் தான் பேசினேன். அப்போது அங்கே இந்தியில் மார்க்கெட் வந்து ரீமேக்குக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் கிடைக்காதுன்றதுனால அதை தவிர்க்க வேண்டியதாகி போச்சு. அப்புறம் சுதீப் சாருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரே நைட்டில் நடக்கிற கதை, நான் கன்னடத்தில் எடுக்கணுன்ற முடிவில் இருக்கிறேன், நான் உனக்கு அனுப்புகிறேன், பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு சார், நீங்கள் உடனே அனுப்புங்கன்னாரு. உடனே இந்த டைரக்டர் அனுப்பிச்சேன். கதை சொன்ன உடனே வந்து அவர் வெறும் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் போட்டும்போது அன்றைக்கி ரிட்டன் ஆகிற மாதிரி இருந்தார். அவரை 6 நாள் தங்க வச்சு அவர் 6 ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவரே கதையை கேட்டு அவரே டைப் பண்ணி எழுதி கொடுத்து அனுப்பிச்சு படம் பண்ணலான்னு அப்படி தான் ஆரம்பிச்சு. அப்போ நான் சொன்னேன், இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தன் வரணும் இந்த பையனுக்கு. ஏன்னா நீ அந்த உயரத்தில் இருக்கிற, அப்கமிங்கில் வர டைரக்டருக்கு சில பேர் ஜெயிச்சுட்டு வந்தால் தான் பண்ணுவோன்னுவாங்க. அதனால் நீயே ஒரு பெரிய டைரக்டர், அதனால் இந்த தம்பி வளர்ந்தான்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு டைரக்டர் கிடைப்பாங்க, அதனால் நீ அவனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணுன்னே. நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், நான் பண்ணுறேன்னு உட்கார வச்சு ஒரு டைரக்டர் உண்மையிலேயே வந்திருக்கிறாங்க. இப்போ அவரை சுற்றி ஓடும்போது அன்றைக்கி நான் சொன்னது தான் நடக்குது. இல்லை இவ்வளோ இதே ஒரு கதையாக எடுக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை, நீங்கள் சச்சின் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அந்த ரீரிலீஸ்க்கான ஒரு விஷயம் சார். இப்போ அந்த டைம் பீரியடில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இப்போ வந்து அந்த படத்தை இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி சச்சின் திருப்பியும் தேட்டருக்கு கொண்டு வரோம். கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா 20 வருஷம் நிறைவாகுது பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து ஜெர்மனியில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க. அது கூட நான் வந்து ஓவர்சீஸ் நண்பர்கிட்ட சொல்லி கொடுக்காதேன்னு, அப்புறம் ஆஃபீஸ் வந்து இந்த ஒரு தடவை நான் வார்த்தை கொடுத்துட்டேன், எனக்காக கொடுங்கன்னாரு. சரி கொடுங்கண்ணே. அது வந்து
கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசூலாகிருக்கு. ஒரே ஷோ, ஆல் ஷோ ஃபுல். அந்த ஷோ ஃபுல்லாக, ஒரு ஷோவும் ஃபுல்லாகி போச்சு. ரெக்கார்ட் ரிசர்வேஷனில் ஃபுல்லாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இல்லை ஆனால் இது அது நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறது ஓகே, பட் அந்த டைமுக்கும் இப்போ இந்த டைம் ரீரிலீஸில் இன்னும் ஜாஸ்தி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அந்த அழகை என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்போலாம் குழந்தைங்களா இருந்தது, இப்போ 20 வருஷத்தில் அதுங்க அப்படி வந்திருக்கோம் இல்லையா? அதனால் அந்த ஆங்கிள் ஓகே. அந்த 20 வயசில் இருக்கிற பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த 40 20லேருந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அது இன்னும் ஒரு 5 வயசுலேருந்து 5 வயசு பசங்களும் இன்னும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ கன்ஃபார்ம் ஏப்ரல். ஆமாம், அதாவது முதல் ரவுண்டு வந்த லாபத்தை விட இந்த ரவுண்டு கொள்ள லாபம் இருக்குது. ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் படம் அது. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். சூப்பர் சார். என்னமா ரசிச்சிருக்காரு பாருங்க. ஸோ நீங்களே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இல்லை அந்த காஸ்டியூமு, அந்த அவருடைய மேனரிசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இப்போ ஒரு படம் நம்ம பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணும்பொழுது இங்கே வந்து வி ஆர் ஃபைன் வித் இட், இங்கே நல்லா ஓடுது அப்படின்னா, அதே மற்ற லாங்குவேஜில் அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கலனா இது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லை லாஸாக போதா? அப்படி இல்லை, ஆர்டிஸ்ட் வச்சு தானே பேன் இண்டியா. இப்போது பிரபாஸ் இருக்கிறாருன்னா அவர் பேன் இண்டியா, அல்லு அர்ஜுன்னா பேன் இண்டியா, ராம் சரன்னா பேன் இண்டியா, இங்கே சூர்யாவுக்கு ஒரு அந்த மாதிரி பேன் இண்டியா பண்ணுறாங்க. இப்போ விஜய் அந்த இது வந்துட்டார். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வச்சு ரஜினி சாருக்கு பிகினிங்கே அதாவது முன்னோடியாக வருது. அவர் படம் தான் எல்லா லாங்குவேஜிலும் போச்சு. ஸோ அதனால அது உங்களுக்கு அது பெனிஃபிட் நினைக்கிறீங்களா? ஏன்னா சில இப்போ அந்த லாங்குவேஜ் அந்த படமும் அப்படி இருக்காது. எல்லா 100க்கு 100 படங்கள் அப்படி இருக்காது. 10 படங்கள் அந்த மாதிரி வரும். 10 படங்கள் அந்த மாதிரி வரும். இப்போ கர்நாடகாவில் எடுத்துனா கூட யாஷுக்கு அந்த வரவேற்பு இருக்குது, ரிஷப் ஷெட்டிக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நம்ம மற்ற லாங்குவேஜஸை வச்சு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் சம்டைம்ஸ் அந்த கம்பேரிசன் நடக்குது இல்லையா? இப்போ புஷ்பா 2 இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்து இங்கே ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்களே சார், இது ஹெல்த்தி நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் இண்டஸ்ட்ரியில்? அதாவது கமர்ஷியல் படங்கள் வந்து நிச்சயமாக நல்ல வரவேற்பு பெறும். அதில் அது ஒரு பேன் இண்டியா படம் தான் புஷ்பாவும். இன்னும் பெரிய வசூல் தானே இருக்குது. நார்த் இந்தியாலாம் மிரட்டுது. ஓகே. அண்ட் சார் நீங்களே சொல்லிட்டீங்க சூர்யா சார் அந்த பேன் இண்டியா லெவல் அப்படின்னும் பொழுது அந்த வாடிவாசல் என்ன சார் நடக்குது, ஏதாவது எங்களுக்கு அப்டேட் கொடுங்க. சூர்யா சார் என்ன சொன்னாரு? அதாவது சூர்யா சாரும் ரெடியாக இருக்காரு, வெற்றிமாறன் சார் விடுதலை முடிச்சுட்டு அந்த படம் பண்ணுறேன்னு இருக்காரு. அதுக்குண்டான வேலை நடந்துன்னு இருக்கு. இதுக்குண்டான எல்லா அதாவது அல்மிட்ரானிக்ஸு லண்டனில் அதுவும் முடிகிற தருவாயில் வந்துடுச்சு. அப்புறம் இவரும் விடுதலையை முடிச்சிட்டாரு. இனி நடக்க வேண்டியது நல்லது நடக்கும். சரி, என்ன அடுத்து, அதாவது ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் என்ன? ஒவ்வொரு படத்துக்குமே இது இருந்தால் நல்லா இருக்கும். இது ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஓடிடியும் சேட்டலைட்டும் பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். இது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அதுக்கான ஒரு விஷயம் எல்லாரும் அதை உணர்ந்தாங்கன்னா அது சரியாக போகும். இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. எல்லாமே ப்ரொடியூசரு, ஹீரோ, டைரக்டர் 3 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி சில டைரக்டர்கள், நம்பர் 1 டைரக்டர்லாம் அந்த எண்ணங்களை என்கிட்டயும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே அப்படி இல்லைன்றீங்களா? அப்படிலாம் இல்லை, அதுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடலை. இது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? மாறும், காலம் மாறும், காட்சிகள் மாறும். இனி மாறுமா? கண்டிப்பாக மாறும். இது வரைக்கும் மாறலையே. மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கான தானு சார் எடுக்கிற முயற்சி என்ன? நாம் கேட்கவே மாட்டோம். கேட்க மாட்டேங்க. எந்த இடத்துல நான் கேட்க மாட்டேன். என் நிலையில் தான் இருப்பேன். உங்கள் நிலையில் இருந்தால் நீங்கள் போடுறீங்கல்ல சார், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தானே வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் எடுப்போம். சார் நானும் எப்படியோ போட்டு கேள்விகளை போடுறேன். ஒரு நாசுக்கான பதிலோட முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கே. இல்லை தெளிந்த நீரோடைய தான் இருக்கிறோம். ஸோ சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு இப்போ நாளைக்கு தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது மேக்ஸ்? ஸோ எந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது? நீங்களே சொல்கிறீங்க எல்லா ஆடியன்ஸை கவர் பண்ணி. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் சொன்னது நேற்று திரையிட்டு அது வந்து இண்டஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்த படங்கள்லாம் இல்லை, அடுத்த மாதம் இதுவரையிலும் கர்நாடக திரையுலக வரலாற்றில் சாதனை படைக்கக்கூடிய படங்களுடைய வரிசையில் இது முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ அதே நேரத்தில் எனக்கு படத்து மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் நான் 2 நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணுறேன்.
அப்போ எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு மக்கள் விடையளிச்சிட்டாங்க கர்நாடகத்தில். தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் கண்டிப்பாக பண்ணுவாங்க, டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ப்ரெஸ்ஸோ, அதாவது ரிலீஸ் நின்று தான் ப்ரெஸ்ஸோ போடுவாங்க. நான் ஒரு நாள் முன்னாடி போட்டேன். ஏன்னா இதை பார்த்து அவங்க சந்தோஷத்தில் கொண்டாடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து விமர்சனத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய வலைபேச்சு சகோதரர்கள் வந்து மிகப்பெரிய இது கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதை நீங்கள் பார்த்து தான் வியக்கணும். அப்படி ஒரு உச்சம் குளிர்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு நன்றி கூட நான் சொல்லணும். சொல்லிடலாம் சார். இதுல உண்மையிலே அந்த தம்பிமார்கள் வந்து உண்மையிலேயே அதாவது எது நடக்கணுமோ அதை நடத்தி காமிப்பாங்க. எதனால சரி ஓகே அது அவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி உங்களுக்கு ஸ்டோரி லைனோட ஒரு இதுவா கதை? நீங்கள் உட்காந்தீங்கன்னா அந்த சீட்டு நுனியில் தான் உட்காந்து படம் பார்ப்பீங்க. அடுத்து ட்விஸ்ட் அடுத்துன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு போயின்னு இருக்கும். அதுலேயே சாங் வரும், ஒரு 3 சாங் வந்துட்டும் போவோம். அதுவும் கிரிப்பாக இருக்கும். ஒரே சாங்கில் ஃபைட்டும் டான்ஸும் கலந்து வந்து சீக்வன்ஸும் உள்ளே இருக்கும். ஒரு திருவிழா காட்சிக்குள்ளே ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் வரும், ஃபைட்டுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் வரும். இந்த மாதிரி எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் வந்து நீங்கள் டெஃபினட்டாக இங்கேயும் அது பயங்கர ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சூப்பர். ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைனப்பில் இருக்குது சார்? இப்போ ட்ரெயின் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. உண்மையிலேயே தம்பி மிஸ்கின் வந்து ஒரு ஆக சிறந்த இயக்குனர். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்திக்கும்போது என்ன அவர் மிஸ் பண்ணாரா, நான் அவரை மிஸ் பண்ணாரான்னு தெரியல. இனி நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நான் ஹாப்பியில் இருக்கேன். சரி, இதாவது எனக்கு நான் புரியாத புதிராகவே பாதியில் விடுறீங்க சார் எல்லாமே. இது சொல்லுங்கள், ஏன் இனி அவரை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, அவர் ஏன் உங்களை மிஸ் பண்ண மாட்டார்? அந்தளவுக்கு அவருடைய உழைப்பு, அவருடைய இன்வால்மெண்ட்டு, அந்த மாதிரி நான் அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு, பரஸ்பரம், இதெல்லாம் எண்ணில் அடங்காது, எழுத்தில் அடங்காது, ஏட்டில் அடங்காது. அப்படி இருக்கும். ரொம்ப பிரமாதமான ஒரு படைப்பு கொடுத்துருக்கிறாரு. உச்சி முகரக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். அதுவும் சீட்டு நின்று தான் உட்காருவீங்க. ஆமாம். ட்ரெயின் வந்து ஒரிஜினல் ட்ரெயினையே அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஷூட் பண்ணியிருப்பார். ஆனால் 8 கம்பார்ட்மெண்ட்டு செட்டு போட்டு அந்த ட்ரெயினில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது செட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, ஆனால் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ஒரு கலைஞர், மிகப்பெரிய கலைஞர். சூப்பர் சார். என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஒரு நல்ல படைப்பு, ஒரு உங்களால் யூகிக்க முடியாத ஒரு டெம்போவில் படம் போயின்னு இருக்கோம். அதில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்கள் மனசை தொடும். அதில் வந்து நீங்கள் வந்து இளவரசு கதாபாத்திரத்தை வந்து யாருமே யூகிக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ரெடின் கிங்ஸ்லி அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நரேன் பண்ணியிருப்பார். அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் பண்ணியிருப்பாங்க. கதாநாயகன் வந்து சுதீப் வந்து ஒரு உச்சத்தில் பண்ணியிருப்பார். அவருடைய பர்ஃபார்மன்ஸு, அவருடைய ஒவ்வொரு நடை, உடை, பாவனை, பேச்சு, பார்வை, நிறுத்தி நிதானமாக அவர் எடுத்து வைக்கிற அடி, எதிரியை சந்திக்கிற விதம், தனக்கு மேலான அதிகாரிகிட்ட அவர் எந்த அளவுக்கு அவங்கள வந்து மடக்கிறதுலாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற பேட்டி உங்களுக்கு விடையளிக்க கரெக்டாக சொன்னார் அப்படின்னு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி நடிக்கும் அலங்கு இன்று முதல். MCR Pure Cotton Club, formals and casual shirts.